வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 194 காண்போமா? பகவானின் மற்ற அவதாரம். பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம் கூறினார், பகவான் பல அவதாரங்கள் எடுத்துள்ளார். அதில் மாபெரும் மீனாக தோன்றியது அவரது முதல் அவதாரமாகும். அதனை தங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஜீவராசியும் கர்ம விதிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு பிறவிகளை எடுக்கின்றது. பகவானும் எதற்காக ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றார்? பகவானின் இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? அன்புடன் இதை எனக்கு விவரிப்பீராக என்று கேட்டார். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து ராஜனே, பசுக்களையும் பிராமணர்களையும் தேவர்களையும் பக்தர்களையும் வேத நூல்களையும் தர்மத்தை காப்பதற்காகவும் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய கொள்கைகளை பாதுகாக்கவும் பகவான் பல ரூபங்கள் எடுக்கின்றார். பரீட்சித்து மன்னனே, கடந்த யுகத்தின் முடிவில் பிரம்மதேவருடைய பகலின் முடிவில் இரவின் தொடக்கத்தில் அவர் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவதால் பிரளயம் ஏற்பட்டு உலகங்களும் சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டன. அந்த சமயத்தில் பிரம்மதேவருடைய வாயிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த வேதத்தை ஹயக்ரீவன் எனும் அசுரன் திருடிச் சென்றான். பகவான் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்று அசுரனை கொன்று வேதங்களை மீட்டார். அனைத்து வேதங்களும் வெள்ளப்பெருக்கினால் மூழ்கடிக்கப்பட்டதால் வேதங்களை மீட்க பகவான் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்பது அவசியமாயிற்று. சாட்சுஷ மன்வந்தரத்தின் பொழுது சத்தியவிரதன் என்னும் பெயர் கொண்ட பகவானின் மிகச்சிறந்த பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த அரசராக விளங்கினார். நீரை மட்டுமே பருகி தவம் இயற்றினார். ஸ்வயம்புவ மன்வந்தரத்தின் ஆரம்பத்தில் வேதங்களை மீட்பதற்காக பகவான் ஓர் மீனின் அவதாரத்தை ஏற்றார். சாட்சுஷ மன்வந்தரத்தின் முடிவில் சத்தியவிரதன் என்னும் பெயர் கொண்ட சிறந்த அரசருக்கு காட்சியளிப்பதற்காக பகவான் மீண்டும் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றார். ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்பதற்காக பகவான் ஒரு மீனின் அவதாரம் எடுத்தார். இப்பொழுது சத்தியவிரதனுக்காக மீண்டும் மீனின் அவதாரத்தை எடுத்தார். ஒரு நாள் சத்தியவிரத மகாராஜன் கிருத்தமாலா நதிக்கரையில் நீர் தர்ப்பணம் செய்து தவமியற்றி கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளங்கையில் இருந்த நீரில் ஒரு சிறிய மீன் தோன்றியது. அரசர் சத்தியவிரதன் உள்ளங்கையில் இருந்த மீனை நீரில் எறிந்து விட்டார். அந்த சமயம் மீனானது கருணைமிக்க அரசனை நோக்கி பேசத் தொடங்கியது. எனது அன்பு அரசே, நீங்கள் என்னை ஏன் நதியில் வீசுகிறீர்கள்? என்னை கொல்லக்கூடிய பல உயிரினங்கள் இங்கு உள்ளன. அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. தன்னிடம் பேசியது பகவான்தான் என்பதை அறியாத அரசன் அந்த மீனிற்கு பாதுகாப்பு அளிக்க முடிவு செய்தார். பகவான்தான் என்பதை அறியாமலேயே தொண்டு செய்வதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். இந்த தொண்டு அக்ஞான சுக்ருதி என்று அழைக்கப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் பகவானுக்கு செய்யும் சேவை என்றும் வீண் போவதில்லை. அந்த மீனை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்து அரசர் நீர் நிறைந்த ஜாடிக்குள் விட்டார். ஆனால் ஒரே இரவிற்குள் நீர் ஜாடிக்குள் அசைக்க முடியாத அளவிற்கு அந்த மீன் பெரிதாக வளர்ந்து விட்டது. அரசனிடம், ராஜனே, இவ்வளவு பெரிய கஷ்டத்துடன் இந்த ஜாடிக்குள் வாழ நான் விரும்பவில்லை. என்னை சிறந்ததொரு நீர்த்தேக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடு என்று கூறியது. நீர் ஜாடியில் இருந்து மீனை வெளியே எடுத்த அரசர் அதை கிணற்றுக்குள் விட்டார். ஆனால் ஒரே நொடிக்குள் அந்த மீன் 3 முழம் நீளத்திற்கு வளர்ந்து விட்டது. அரசனிடம், ராஜனே, நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த நீர்த்தேக்கம் பொருத்தமாக இல்லை. நீ என்னை பெரிய நீர்த்தேக்கத்தில் கொண்டு போய் விடு என்று கூறியது. பரீட்சித்து ராஜனே, அரசர் கிணற்றிலிருந்து மீனை எடுத்து ஒரு ஏரிக்குள் விட்டார். ஆனால் அந்த மீன் உடனே மிக பெரியதொரு உருவத்தை எடுத்தது. மீண்டும் மீன் அரசனிடம், ராஜனே, இந்த இடமும் எனக்கு சிறிதும் ஏற்றதாக இல்லை. என்னை ஒரு பெரிய ஏரிக்குள் விட்டுவிடு என்று கூறியது. அரசர் சத்தியவிரதன் மீனை மிகப்பெரிய நீர்த்தேக்கத்திற்கு எடுத்துச் சென்றார். ஆனால் அங்கும் மீன் பெரிதாகவே அதை சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார். ஆனால் மீன் சத்தியவிரத மகாராஜனிடம் கூறியது, நீ என்னை இங்கேயே விட்டுவிட்டால் மிகவும் சக்தி வாய்ந்த அபாயகரமான சுறா மீன்கள் உள்ளன. எனக்கு பயமாக உள்ளது. என்னை நீ இங்கே விடக்கூடாது என்று கூறியது. மீனின் வடிவில் இருந்த பகவானின் இச்சொற்களை கேட்ட மன்னன் சத்தியவிரதன் மிகவும் குழம்பி போய், ஐயா, நீங்கள் யார்? என்னை நீங்கள் குழப்பத்தில் அழித்து விட்டீர்கள். ஒரே நாளில் தங்களுக்குள் எத்தனை பெரிய மாற்றம்! இத்தகைய நீர்வாழ் பிராணியினை நான் கண்டதோ அல்லது கேள்விப்பட்டதோ கூட இல்லை. எம்பெருமானே, தாங்கள் பகவான் ஸ்ரீஹரி என்பதில் சந்தேகமில்லை. தாங்கள்தான் இந்த நீர்வாழ் பிராணியின் உருவத்தை ஏற்றியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். தங்களுடைய லீலைகளையும் அவதாரங்களையும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவே தோன்றுகின்றன. இந்த மீன் வடிவத்தை தாங்கள் ஏற்றிருப்பதின் நோக்கத்தை அறிய நான் விரும்புகின்றேன் என்றார்.
ஸ்ரீ சுகர் கூறினார். மன்னன் சத்தியவிரதன் இவ்வாறு பேசியதும் தமது பக்தருக்கு நன்மை செய்வதற்காகவும் வெள்ளப்பெருக்கில் தமது லீலைகளை நடத்தி அனுபவிப்பதற்காகவும் யுகத்தின் முடிவில் ஒரு மீனின் வடிவத்தை தான் ஏற்றதாக பகவான் பதிலளித்தார். பகவான் கூறினார், மன்னனே, இன்றையிலிருந்து 7ஆம் நாளில் பூ புவ சுவ ஆகிய 3 உலகங்களும் பிரளய நீரில் மூழ்கிவிடும். இந்த சமயத்தில் என்னால் அனுப்பப்பட்ட கப்பல் ஒன்று உனக்கு முன் தோன்றும். ராஜனே, எல்லா வகையான மூலிகைகளையும் விதைகளையும் சேகரித்து அவற்றை நீர் அக்கப்பலில் ஏற்றிவிட வேண்டும். சப்த ரிஷிகள் பின்தொடர எல்லா வகையான ஜீவராசிகளும் சூழப்பட்டவாறு தாங்களும் அக்கப்பலில் ஏறிக்கொள்ள வேண்டும். ரிஷிகளிடமிருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தை மட்டுமே ஒளியாக கொண்டு சிரமமின்றி மற்றவர்களுடன் பிரளய நீரில் சுலபமாக உம்மால் பிரயாணம் செய்ய முடியும். பிறகு சக்தி வாய்ந்த காற்றுகளால் கப்பல் அலைக்கழிக்கப்படும் பொழுது நான் உமக்கு அருகிலேயே இருப்பேன் என்பதால் மிக பெரிய பாம்பான வாசுகியை கயிறாக கொண்டு கப்பலை எனது கொம்புடன் பிணைத்து விட வேண்டும். மன்னனே, உம்முடன் எல்லா ரிஷிகளையும் கொண்ட அந்த கப்பலை இழுத்து கொண்டு பிரம்மதேவரின் நித்திரை காலமான இரவு நேரம் முடியும் வரை பிரளய நீரில் நான் பிரயாணம் செய்வேன். அந்த சமயத்தில் உனக்கு என்னால் பூரணமாக அறிவுரை வழங்கப்பட்டு பரபிரம்மம் எனப்படும் எனது பெருமைகளை பற்றி அனைத்தும் உமது இதயத்திலும் வெளிப்படும். தாங்களும் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். அரசருக்கு இவ்வாறு உபதேசித்த பின் பகவான் உடனே மறைந்து விட்டார். சத்தியவிரத மகாராஜன் அதன் பிறகு பகவான் அறிவித்திருந்த அந்த நேரத்தை நோக்கி காத்திருந்தார். தர்பை புற்களை கிழக்கு முகமாக பரப்பியவாறு ராஜரிஷியான சத்தியவிரதன் வடகிழக்கு திசையை நோக்கியவாறு தர்பையின் மீது அமர்ந்து தனக்கு மீனின் உருவில் காட்சியளித்த அந்த பகவானை நினைத்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். மன்னன் சத்தியவிரதன் எதிர்கொண்டது என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 195 காண்போமா? நன்றி, வணக்கம்.